Hello all, welcome to Interpret channel. லாஸ்ட் வீடியோவில் நம்ம மொமெண்டம்னா என்ன, அது எதுக்காக கண்டுபிடிச்சாங்க, அது ஃபார்மில் எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் எந்த கான்செப்ட் பார்க்கலாம் நான் யோசிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆன கான்செப்ட் வந்து ஃபங்க்ஷன்ஸ். 9th ஸ்டாண்டர்டில் ஆரம்பிக்கும் ஃபங்க்ஷன் என்னென்னு. 9th 10th 11th 12th இன்ஜினியரிங் கோர்ஸ், சயின்ஸ் கோர்ஸ், சோஷியல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், இப்படி எல்லா ஃபீல்டுலையுமே ஃபங்க்ஷன்ஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் கேல்குலஸ், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், ப்ராபபிலிட்டி அப்படின்னு எக்கச்சக்க கான்செப்ட் வந்து ஃபங்க்ஷனை ஃபவுண்டேஷனாக பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷனை நம்ம மனப்பாடம் பண்ணாமல் அதோட ட்ரூ எசன்ஸை புரிஞ்சுக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஃபங்க்ஷனை பல விதமாக டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. கிராஃபு, டேபிள்ஸ், ஆரோ டயக்ராம்ஸு, அதை சுற்றி எக்கச்சக்க காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஆனால் ஃபங்க்ஷனை என்ன நம்ம அதோட ட்ரூ எசன்ஸை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அதை பேஸ் பண்ணி எத்தனை காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ஸ் வந்தாலும் அதை ஈஸியாக நம்ம கிராஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு அது எதுக்கு அந்த பேர் வச்சாங்க நமக்கு தெரியணும்ல. ஏன்னா ரியல் வேர்ல்டில் நம்ம ஃபங்க்ஷனாக 2 விஷயத்தை டினோட் பண்ணுவோம். ஒன்று ஃபெஸ்டிவல்ஸ், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ். இன்னொன்று வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் அன் போலீஸ் ஆஃபீஸர், ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை டினோட் பண்ணுறது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிற டேர்ம்ஸை எதுக்கு மேக்ஸில் கொண்டு வந்தாங்க, எதுக்கு ஃபங்க்ஷன்னு பேர் வச்சாங்க நமக்கு தெரியணும்ல. ஸோ லேப்னிஸ்ன்ற ஒருத்தர் தான் ஃபங்க்ஷனுக்கு, அதாவது ஃபங்க்ஷன்னு பேர் வச்சார். ஃபங்க்ஷன்னா அவர் எதை மைண்டில் வச்சுட்டு பேர் வச்சார்னா ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்றத மைண்டில் வச்சு தான் பேர் வச்சார். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனாக ஸ்பெஷல் டியூட்டி. ஃபங்க்ஷனாக என்னன்னு நம்ம பார்க்க இதுக்காக தான் இந்த பேர் வச்சாங்களான்னு உங்களுக்கே ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வேரியபிள்னா என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 5ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. 5னா கான்ஸ்டன்ட், இட் வில் நாட் சேஞ்ச் ஃபார் எவர். 5னா 5 தான். 5 வந்து 7 ஆக முடியாது, 5 வந்து 6 ஆக முடியாது. ஸோ 5 தான். அட் த சேம் டைம் ரியல் வேர்ல்டில் பல விஷயம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. எக்ஸாம்பிள் ஸ்பீட் ஆஃப் த கார் ஆர் ஸ்பீட் ஆஃப் த ராக்கெட், டேக் எனி திங், இட் வில் சேஞ்ச் ஃபார் எவர். ஸோ அந்த மாதிரி குவான்டிட்டிஸை நம்ம வேரியபிள்ஸை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ வேரியபிள்ஸை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம், நம்பர்ஸ் வச்சு கண்டிப்பாக டினோட் பண்ண முடியாது. கரெக்டாக 5ன்னு நம்ம நம்பர் நேம் பண்ணிட்டோன்னா அது 5 தான். ஸோ வி நீட் ஸ்பெஷல் திங் டு டினோட் தேம். அதான் ஆல்ஃபபெட்ஸ். ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள்ஸை டினோட் பண்ணுவோம். ஏபிசி அண்ட் தி ஃபேமஸ் XYZ. ஸோ இதை வச்சு தான் நம்ம வேரியபிள்ஸை டினோட் பண்ணுறோம். வேரியபிளில் 2 டைப் இருக்குது. இண்டிபெண்ட் வேரியபிள், டிபெண்ட் வேரியபிள். இண்டிபெண்ட் வேரியபிள்னால் இட் வில் சேஞ்ச் ஆன் தர் ஓன். எதையும் பேஸ் பண்ணியிருக்காது, நேம்லேயே சொல்கிற மாதிரி எதையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காது. அண்ட் டிபெண்ட் வேரியபிள் அப்படியே ஆப்போசிட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் சம்திங், ஏதோ ஒன்றுத்தை டிபெண்ட் பண்ணியிருக்காது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி கார் எடுத்துப்போமே. ஸ்பீட் ஆஃப் த கார் அது ஒரு வேரியபிள் இல்லையா, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு இண்டிபெண்ட் வேரியபிளாக இல்லை, அது ஒரு டிபெண்ட் வேரியபிள். ஸ்பீட் ஆஃப் த கார் வந்து டிபெண்ட் வேரியபிள். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஃபியூயல் லெவல், அப்புறம் நீங்கள் எப்படி ஆக்சிலேட்டரை புஷ் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கிறது தான் ஸ்பீட் ஆஃப் த கார். ஸோ ஸ்பீடுன்றது டிபெண்ட் வேரியபிள் அண்ட் ஃபியூயல் லெவல், நீங்கள் எப்படி ஆக்சிலேட்டர் புஷ் பண்ணுறீங்க, இது எல்லாமே இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஒரு டிபெண்ட் வேரியபிள் தருது. ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு டிபெண்ட் வேரியபிளை தருது. எதை வச்சு, இண்டிபெண்ட் வேரியபிளை வாங்கிட்டு ஒரு டிபெண்ட் வேரியபிளை தருது. இதுதான் ஃபங்க்ஷன். அவ்வளோதான் ஃபங்க்ஷனாக கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு இண்டிபெண்ட் வேரியபிளை வாங்கிட்டு ஒரு டிபெண்ட் வேரியபிள் தரும், பட் வித் சம் ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அது மேலே வைக்கிறோம். ஏதோ ஒரு, அது இஷ்டத்துக்கு தந்துட முடியாது, ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம வைக்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நேற்று நான் ஆஃபீஸ் லிஃப்ட்டில் வரும்போது எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக்கான எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு சினாரியோ எடுத்துப்போம். ஒரு ஆஃபீஸில் 7 ஃப்ளோர் இருக்குது. ஸோ லிஃப்ட்டில் 7 பட்டன்ஸ் இருக்குது. 5 பேர் வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் எப்படின்னா, அந்த 5 பர்சன்ஸுமே 5 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ்க்கு போகிறாங்க. ஸோ 5 டிஃப்ரெண்ட் பட்டன்ஸை ப்ரெஸ் பண்ணுறாங்க. 1 2 3 4 5, ஏதோ ஒரு 5 டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ். ஸோ 5 பேருக்குமே 5 டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் அலோகேட் ஆகுது. ஸோ 5 பேருக்குமே 5 டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ். இது ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோ எடுத்துப்போம்.
அதே 5 பர்சன்ஸ் வராங்க, 7 டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ் இருக்குது. பட் 2 பர்சன் ஷேர் த சேம் ஃப்ளோர். ஃபஸ்ட் பர்சனும் செகண்ட் பர்சனும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போகிறாங்க, தேர்ட் பர்சன் செகண்ட் ஃப்ளோர், ஃபோர்த் பர்சன் தேர்ட் ஃப்ளோர், ஃபிஃப்த் பர்சன் ஃபிஃப்த் ஃப்ளோர். சினாரியோ 3. ஃபஸ்ட்டு பர்சன் அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கும் போக போகிறாங்க, செகண்ட் ஃப்ளோருக்கு போக போகிறாங்க. இது ரியல் லைஃப்பில் நடக்குமா? நடக்காது. ஆனால் நம்ம சினாரியோவில் கன்சிடர் பண்ணிப்போம். ஒரே பர்சன் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அட் த சேம் டைம் 2 ஃப்ளோரையும் ரீச் ஆக போகிறாங்க. இது சினாரியோ 3. நெக்ஸ்ட் சினாரியோ 4. ஃபஸ்ட்டு பர்சன் ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் பர்சன் செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் பர்சன் தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் பர்சன் ஃபோர்த் ஃப்ளோர். பட் ஃபிஃப்த்து பர்சன் எந்த ஃப்ளோருக்கும் போக போகிறது இல்லை. ஃபிஃப்த்து பர்சன் லிஃப்ட்லேயே தான் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த சினாரியோ நடக்குமா? நடக்காது. எதுக்காக லிஃப்ட் யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஏதோ ஒரு ஃப்ளோரை ரீச் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஒரு ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரெயின்ட் சொன்னோம் இல்லையா ஃபங்க்ஷன்ஸ்க்கு, இந்த சினாரியோ 3யும் சினாரியோ 4 இருந்தாங்க. இதுதான் ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரெயின்ட். இது ரியல் லைஃப்பில் நடக்கவே நடக்காது. ஸோ ஃபங்க்ஷன்ஸ்லையும் இது நடக்காது. என்ன நடக்காது? அட் த சேம் டைம் இந்த ஒரு பர்சன் வந்து 2 ஃப்ளோருமே ரீச் பண்ண முடியாது இல்லையா? அதே மாதிரி அட் த சேம் டைம் ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் 2 டிபெண்ட் வேரியபிளை ப்ரொடியூஸ் பண்ணாது ஃபங்க்ஷனில். இது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட் என்னது? சினாரியோ 4 பாருங்கள். ஒரு பர்சன் எந்த ஃப்ளோர் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணல. இது நடக்குமா? கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஆல் தி இண்டிபெண்ட் வேரியபிள் ஷுட் ப்ரொடியூஸ் அட்லீஸ்ட் 1 டிபெண்ட் வேரியபிள். ஏதாவது ஒரு ஃப்ளோரை நீங்கள் ரீச் பண்ணியே ஆகணும் இல்லையா? ஏதோ ஒரு ஃப்ளோரை நீங்கள் ரீச் பண்ணிடணும். அதே மாதிரி ஏதோ ஒரு டிபெண்ட் வேரியபிள் அதை ப்ரொடியூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுதாங்க அந்த 2 ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். அப்போது சினாரியோ 1ம் சினாரியோ 2ம் ஃபங்க்ஷனாக கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா ஃபார் ஈச் பர்சன் தேர் எக்ஸிஸ்ட் எ ஈச் ஃப்ளோர். ஸோ சினாரியோ 1 வந்து 1-to-1 ஃபங்க்ஷன். ஏன்னா 1-to-1 ஃபங்க்ஷன்னா ஃபார் ஈச் பர்சன் தேர் எக்ஸிஸ்ட் எ யூனிக் லிஃப்ட் ஃப்ளோர். ஃபார் ஈச் இண்டிபெண்ட் வேரியபிள் தேர் எக்ஸிஸ்ட் எ யூனிக் டிபெண்ட் வேரியபிள். சினாரியோ 2ன்றது என்னது? ஆன்-டு ஃபங்க்ஷன். ஸோ 2 பர்சன் ஒரே ஃப்ளோரை ஷேர் பண்ணுறாங்க, ஆன்-டு ஃபங்க்ஷன். திஸ் இஸ் ஆல் அபவுட் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இவ்வளோ தான் ஃபங்க்ஷனோட ஃபவுண்டேஷனே. சினாரியோ 3யும் சினாரியோ 4ம் நடக்காது. சினாரியோ 1க்கும் சினாரியோ 2க்கும் 2 பேர் வச்சுருக்காங்க, 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் ஆன்-டு ஃபங்க்ஷன். அப்போ சினாரியோ 3 சினாரியோ 4ஐயும் நம்ம படிக்கவே மாட்டோமா அப்படின்னு கேட்டால் படிப்போம். அதான் மேத்தமெட்டிக்ஸே. அது ரியல் லைஃப் அப்ளிகேஷனை மட்டும் படிக்கிற விஷயம் கிடையாது. அது சயின்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் வந்து எல்லா விஷயத்தையுமே ஸ்டடி பண்ணுறது தான். மேத்தமெட்டிஷியன் அதுக்கு அப்ளிகேஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க. வில் ஸ்டடி ஆல் தி அப்ட்ராக்ட் திங்ஸ். ஸோ அப்போ சினாரியோ 3 சினாரியோ 4 எந்த டாப்பிக்கில் ஸ்டடி பண்ணுவாங்கன்னா ரிலேஷன்ஸ். சினாரியோ 3யும் சினாரியோ 4ம் படிக்கிறது தான் ரிலேஷன்ஸ். சினாரியோ 1ம் சினாரியோ 2ம் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் ரிலேஷன். ரிலேஷனோட ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்ஸை பல விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். கிராஃபு, ஆரோ டயக்ராமு, டேபிள். ஸோ இப்போ நான் வரைஞ்சி காமிச்சல இதுதான் ஆரோ டயக்ராம். இன்னும் தெர் ஆர் செவரல் வேஸ் டு ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன். பட் அது எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு கிமிக்ஸ் தான். இதுதான் உண்மையான ஃபங்க்ஷனு. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, ஃபங்க்ஷனுக்கு லேப்னிட்ஸ்ன்ற ஒருத்தர் தான் பேர் வச்சார். அது என்ன மைண்டில் வச்சுட்டு பேர் வச்சேன்னா ஒரு ஸ்பெஷல் டியூட்டி. எதுனாலன்றது வீடியோ போக போக தெரியும்னு சொல்லியிருந்தேன். இதுதாங்க அதுக்கான ரீசன். ஸோ இந்த சினாரியோ 3யும் சினாரியோ 4ம் ரியல் லைஃப்பில் நடக்காது. ஸோ இட் வில் மேப் இண்டிபெண்ட் வேரியபிள் டு த டிபெண்ட் வேரியபிள், பட் வித் 2 ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரெயின்ட். 2 ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரெயின்ட் மைண்டில் வச்சுக்கிட்டு அதை மேப் பண்ணும். இண்டிபெண்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்ட் வேரியபிளுக்கு. இதுதான் அந்த ஸ்பெஷல் டியூட்டி அப்படின்ற சென்ஸில் அவர் நேமிங் பண்ணார். ஸோ இவ்வளோதாங்க ஃபங்க்ஷன். முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் 1-to-1 ஃபங்க்ஷன், ஆன்-டு ஃபங்க்ஷன், கிராஃபில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், ஆரோ டயக்ராமில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்னால் என்னது, ஹாரிசான்டல் லைன் டெஸ்ட்னால் என்னது, அதெல்லாம் பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் முடிக்கும் போது இதை சொல்லியிருப்பேன். anyone கேன் லேர்ன் anything at any time. அதான் இந்த சேனலோட ட்ரூ அப்ஜெக்டிவ். இது ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. பட் மேத்தமெட்டிக்ஸ்னால் என்னென்னே தெரியாதவங்க ஒருத்தவங்க இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டா ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. anyone கேன் லேர்ன் anything at any time. Thank you.